சில படங்களை நம்ம வாழ்க்கையில் பார்க்க தவறவே விட்டுறக்கூடாது அப்படின்ற வரிசையில் காந்தாரா சாப்டர் 1 சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை தேட்டரில் போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக தொழில்நுட்ப ரீதியாக திரைக்கதை ரீதியாக ஒரு படம் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த படம் ரெண்டுத்துலேயும் ஒரு சேர ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லணும். நிறைய படங்கள் இது மாதிரி ஜெயிச்சதில்லை. காந்தாரா சாப்டர் 1 அந்த விஷயத்தில் பின்னிட்டாங்க. முக்கியமாக ஒளிப்பதிவு. ஒரு விஷயம் கிராஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது தெரியும், என்னடா பொம்மை மாதிரி காட்டுறாங்கன்னு. அவங்க அந்த காடை காட்டுறாருந்தாலும் சரி, அந்த புலி வந்த விஷயமும் சரி, எல்லாமே ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக அந்த மேக்கிங்லேயே அவங்களோட உழைப்பு எவ்வளோன்னு தெரியுது. அரவிந்த் எஸ் காஷ்யப் பண்ணியிருக்காரு போல். செம எந்த இடத்துலையுமே அப்படியே ஃபுல்லாகவே பார்க்க வச்சார். முக்கியமாக அவர் ரிஷப் செட்டி ஹீரோ, அவர் இயக்குனரும் சரி ஹீரோவும் சரி, அவர் ரெண்டுத்துலேயுமே அவர் குறையே சொல்ல முடியாது. பெரிய ரோல் அவர் தான் பண்ணியிருக்காரு. ருக்மணி வசந்துக்கும் ஒரு சரியான ரோலை கொடுத்துருக்காரு. நீங்கள் அந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட உழைப்பு. ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டு வரைக்குமே அது ஒரு மிகப்பெரிய உழைப்புன்றது உங்களுக்கு தெரியும். படத்தோட கதை அப்படின்றத விட தாண்டி நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது, நீங்கள் போய் தேட்டரில் பார்த்துங்க. படம் எப்படி இருக்குது, எவ்வளோ பெருசாக உழைச்சிருக்காங்கன்றதுக்காக தான் இது சொல்ல வந்தது. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, படத்தை தயவு செஞ்சு தவறாமல் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படம் தேட்டரில் பாருங்கள். அவங்களுடைய மற்றபடி நீங்கள் சாங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் அந்த பிஜிஎம்லாம் அப்பா பின்னி எடுத்துட்டாரு. முக்கியமாக ஒரு மெய் சிரிக்கக்கூடிய காட்சிகள், ரொம்ப தத்ரூபமாக இருக்க காட்சிகள். ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு போர் அடிக்காமல் ஒரு படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வந்த திருப்தி. தேட்டருக்கு போய் நல்ல படம் பார்த்துட்டு வந்தேன்டா, இந்த படம் உண்மையிலேயே ரொம்ப ஒர்த்தான படம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே புரியும். நீங்களே ஏற்றுப்பீங்க. கண்டிப்பாக அவருக்கு அடுத்த நேஷனல் அவார்டு இருக்குது. ரிஷப் செட்டி வாங்க தான் போகிறாரு. மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள்.